மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து அகைன் அந்த மினி டிஃபன் சீரீஸ் தான். போன வருஷம் எடுத்தேன், அதோட இந்த வருஷம் எடுத்துட்டு இருக்கேங்க மினி டிஃபன் சீரீஸை. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைடெக்கான இடத்துல தான் வந்து நம்ம மினி டிஃபன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ். ஃபுட்டுக்கு பேர் போன இடமும் இதேதான். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பார்வதி ஃபாஸ்ட் ஃபுட். கரெக்டா வந்து 14 ஷாப் அண்ணன் நகர்ல லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு பேரை பார்த்த உடனே நான்வெஜ் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இது பியூர் வெஜ் ஸ்பாட்டுங்க. 3 நேரமுமே இந்த இடத்துல ஃபுட்டு கிடைக்கும், அதுவும் தரமா இருக்கும், கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 7 o'clock இருந்து 11 o'clock வரைக்கும் மினி டிஃபன்லாம் கிடைக்கும். அதை தாண்டி வந்தீங்கன்னா என்ன இருக்கோ அதை தான் சாப்பிட்டுட்டு போக முடியும். செம்ம க்ரௌடான பிளேஸ். நான் வந்து எடுக்கும் போதே 9 o'clock வந்தேன், அப்பவே பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌடா இருந்தது. ஸோ வந்து என்னெல்லாம் இருக்கு மினி டிஃபன்ல, எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க, அப்படியே பேசிக்கிட்டே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. மினி டிஃபன் மெயினா வாங்கியிருக்கேன். அதை தவிர வந்து இடியாப்பம், சுண்டல், வடக்கறி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஃபேமஸ் தான். அதை தவிர கிச்சடியும் ஃபேமஸ்ங்க. பொங்கலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கிச்சடியும் கொடுக்குறாங்க மினி டிஃபன்ல. மினி டிஃபன்ல தோசை, பொங்கல், வடை, பூரி, இட்லி, 2 சட்னி, பூரி கிழங்கு, கேசரி, சாம்பார் வச்சிருக்காங்க. இதுவும் தாங்க டிஃபரன்ஸ். பூரி வாங்கினா தோசை கிடைக்காது, தோசை வாங்கினா பூரி கிடைக்காது. ஏதாச்சும் ஒண்ணுதான் கிடைக்கும். அப்புறம் நான் வச்சிருக்கிறதுனால நீங்க கேட்டுற போறீங்க. மினி டிஃபன்ல ராகி இடியாப்பம், நார்மல் இடியாப்பமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து வடக்கறி தான் ஃபேமஸ். வாங்க வடக்கறியும் வாங்கியிருக்கேன். இந்த மசால் வடை, சுண்டல், ஹெல்தியா வந்து சுண்டல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு கப்ல கொடுத்துருங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்வீட்டு கலர் அல்லுரா, கேசரி கலர் எல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. ஸ்வீட்னஸ் வந்து நார்மலா இருக்கு, தெளிட்டுற மாதிரிலாம் போடல. மெயினான விஷயம் ரவையே தெரியல அதுல பாருங்க. அவ்வளோலாம் வந்து கீ போடல. காலையில வந்து ஒரு மைல்டா போட்டிருக்காங்க. ஏன் வந்து சுகர் எல்லாம் மீடியமா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் 7 o'clockலாம் இந்த இடத்துல வாக்கிங் போயிட்டு வர்றவங்க வந்து நிறைய பேருங்க. அதே மாதிரி நிறைய ஏஜ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு மாடரேட்டான சுகர் அளவு போட்டிருக்காங்க. இதை வந்து இட்லிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாஃப்டா தான் இருக்கு. நான் இட்லியை புட்டு காட்டுறேன், தூரத்துல இருந்து தெரிஞ்சிருக்காது. நல்லா சாஃப்டா தான் இருக்கு பாருங்க. சாம்பார்ல நல்லா பெரட்டிக்கலாம். சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஒரு டிஃபன் சாம்பார் மாதிரி இல்லாம, அதுவும் ஹோட்டல்ல சாப்பிடுற சாம்பார் மாதிரி இல்லாம, வீட்டுல தோரம்பருப்புல சாப்பாடுக்கு செய்வோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான குவாலிட்டியா இருக்கு. டேஸ்ட் வந்து சாம்பாரோட டேஸ்ட் பாஸ்பா நல்லா இருக்கு. அடுத்ததா பொங்கல் சாப்பிடலாம். ஆனா பொங்கலோட போர்ஷன் பாருங்க, இதே மாதிரிதான் கிச்சடியும் வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது நல்லா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் சாம்பாரையும் லைட்டா தேங்காய் சட்னியில டிப் பண்ணிட்டு, பொங்கல் டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த சாம்பார் வந்து எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே மேட்ச் ஆகுது. நல்லா ஒரு புளிப்பா, காரம் எல்லாம் வந்து ஆவரேஜா போட்டு நல்லா வச்சிருக்காங்க. நைஸ் பொங்கல். அடுத்ததா வடையில ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன். இதே மாதிரி மசால் வடையும் இருக்கு, மெது வடையும் இருக்கு. நீங்க இதுலயுமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க மசால் வடை கேட்டாலும் எடுத்துக்கலாம், பட் ஒண்ணுதான் கொடுப்பாங்க, ஏதாச்சும் ஒண்ணு. வடையோட சைஸ பாருங்க. இது வந்து மினி வடை எல்லாம் கிடையாதுங்க, யூஸ்வலா குடுக்குற வடை தான். இந்த மெதுவடையை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், பொங்கலோட ட்ரை பண்ணியே ஆகணும்னு. சாம்பார் தான் எனக்கு சாம்பாரோட டேஸ்ட் புடிச்சு போனதுனால அவனை விடுறதா இல்லை. வடை அல்ட்டியா இருக்கும், செம்ம கிறிஸ்பியா, உள்ள அப்படியே சாஃப்டா, பொங்கலோட பயங்கரமா மேட்ச் ஆகுது. நம்ம பூரியை சாப்பிட்டுருவோம். பூரி பாருங்க, கேட்கும் போது சுட சுட வைக்கிறாங்க. நல்லா சாஃப்டா இருக்கேடா. இது கூட நல்லா கிழங்கு டிப் பண்ணிப்போம். கிழங்கு வந்து நல்லா ஒரு கெட்டியா கொடுத்துருக்காங்க.
பூரி கூட கிழங்கோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. மெயினா வந்து நல்லா ஒரு திக்கா கொடுத்துருக்காங்க. சாப்பிடும்போது அந்த கிழங்குக்கும் பூரிக்கும் வந்து செம்ம காம்பினேஷனா இருக்கு, ஆப்டா இருக்கு. அந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே குக்கா இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி கடிச்சு சாப்பிடுற மாதிரி எல்லாம் இல்லாம அப்படியே மெத்துன்னு இறங்குறதே தெரியல. வடகறி வேற இவ்வளவு பவுல் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. நம்ம வடகறியோட டேஸ்ட பாக்கணும். அதை எடுத்துட்டு வந்து வைக்கும் போதே அப்படியே ஒரு நல்ல அரோமாவா இருந்தது. பூரி கூட வடகறியும் நல்லா இருக்கும். வடகறி நல்லா காரசாரமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா லைட்டா உப்பு தூக்கலா இருக்கு. அது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா தோசை தான் பாக்கி வச்சிருக்கேன். மினி டிஃபன்ல பாக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் இன்னும் அந்த பக்கமே போல. தோசையும் பாருங்க நல்லா வீட்டுல சுடுற மாதிரியான சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார சட்னியை நான் சாப்பிடவே இல்லை. கார சட்னியில டிப் பண்ணி சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கு கார சட்னி. நல்ல ஒரு காரம், இந்த வரமிளகாவோட காரம், தக்காளியோட புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து அப்படியே தரமா இருக்குங்க. இது வந்து சாம்பார்லாம் மைல்டான காரமா இருந்துச்சு. பட் வந்து இந்த கார சட்னி கூட சாம்பார் வந்து காம்பினேஷன் நல்லா இருந்திருக்கும். சாம்பாரோட மைல்டா இருக்கிறதுனால காரசாரமா காலையில சாப்பிடுறவங்க கண்டிப்பா இந்த கார சட்னியோட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தேங்காய் சட்னியை பத்தியும் சொல்லி ஆகணும். தேங்காய் சட்னியில வந்து சின்ன வெங்காயம் போட்டு அரைப்பாங்கல்ல, இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் அந்த மாதிரி அரைச்சிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. இவங்களே வந்து மென்ஸ் ஹாஸ்டலும் ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதே ஃபுட்டு தான் வந்து ஹாஸ்டலுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஒரு 150 to 200 பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்துல தங்கி இருக்காங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் ஹாஸ்டல் ரெக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்கப்பா. முதல்ல அப்படியே கலர்ஃபுல்லா இருக்க ராகியை தான் நம்ம ட்ரை பண்றோம். இவன் தான் பாக்குறதுக்கே அப்படியே சாஃப்டா பயங்கரமா இருக்கான். இந்த வடகறியோட தான் வந்து எல்லாருமே ட்ரை பண்றாங்க. அதுவும் நான் ராகி இடியாப்பத்துக்கு வடகறி ட்ரை பண்ணதே இல்லை. ஆக்சுவலி வந்து இந்த இதுக்கு வந்து கரெக்டா இருக்குங்க சால்ட்டு. எனக்கு பூரியோட சாப்பிடும் போது தான் நிறைய தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இதுல வந்து இடியாப்பத்துல வந்து அளவா போட்டிருக்காங்க சால்ட். அதனால இதுல தூக்கலா போடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. அவங்க வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கப்பா. நான் தான் வந்து கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சோம் அப்படின்னு நினைச்சேன். இது கூட காம்பினேஷன் வந்து மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி ஹெல்தி ஆப்ஷன்ஸ்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்தது கிடையாது. இடியாப்பம் இருக்கும், பட் வந்து ராகில இடியாப்பம் அப்படின்றது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல தான் கொடுப்பாங்க. இதுதான்டா தட்டியா இருக்கு பாருங்க. இதுவுமே ராகி மாதிரியே சாஃப்டா கொடுத்துருக்காங்கப்பா. இதே வடகறியோட தான் சாப்பிடணும். வடகறி வந்து இதுக்கு வந்து மேட்ச் ஆகிறோம், அதனால அவன் தான். நான் போடும்போதே தெரிஞ்சுட்டேன் நல்லா சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் உள்ள போறதே தெரியல. இததான் நான் முதல்ல சாப்பிடணும்னு நினைச்சேன், பட் வந்து லாஸ்டா வந்துட்டான். நல்லா பார்க்கும் போதே அப்படியே நல்லா வேக வச்சுட்டாங்கப்பா. எடுக்கும் போதே புடுது. அப்படியே தாளிச்சிருக்காங்க, தேங்காய்லாம் போடல. நான் சொன்ன மாதிரிதான், நான் வந்து சூவே பண்ண வேணாம், வாயில போட்ட உடனே அப்படியே உடையுது சுண்டல். அப்படி செம்மையா குக் பண்ணிருக்காங்கப்பா. அடுத்ததா ஒரே ஒருத்தர் தான் பாக்கி இருக்கான். அது என்னன்னா மசால் வடை. மசால் வடை வந்து பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுச்சு. எனக்கு மினி டிஃபன்லயே எடுத்து சாப்பிடலான்னு தோணுச்சு. வடையுமே டேஸ்ட் வைஸ் நல்லா அப்படியே அந்த பருப்பு வடைக்கான பதம் வச்சிருக்காங்க. நல்லா வெளியில பொறன்னு டேஸ்ட் நல்லா இருக்குடா. இது பாக்கி நான் கொஞ்சம் வயிற்றுல இடம் வச்சிருக்கேன். இந்த மினி டிஃபனுக்கு வந்து காஃபி இல்லைன்னா டீ ஏதாச்சும் வாங்கிக்கலாமா? அதனால நம்ம காஃபி தான் எப்பவுமே, ஃபில்டர் காஃபி இருக்கு, அதை வாங்கிக்கலாம். நுரெல்லாம் ததும்ப கொடுத்துருக்காங்கயா. தரமான ஃபில்டர் காஃபியா இருக்கே. ஒரு திக்கான பால்ல போட்டிருக்காங்க. பால்ல போடுவாங்க யூஸ்வலா, அப்புறமா வந்து அதுவும் சொல்லுவாங்க அப்படிதான் போடுவாங்கடா, இது என்ன இது அப்படின்னு கேட்க கூடாது. நல்லா ஒரு நரசூஸ் ஃபில்டர் காஃபியா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 50 ரூபாய்க்கு நீங்க மினி டிஃபன் வாங்கினாலே போதும் அப்படின்ற அளவுக்கு நிறைய குவான்டிட்டியா கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி ஒரு திருப்தியாவும் இருக்குங்க.
ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா தோசையும் கார சட்னி, அந்த பூரி கிழங்கெல்லாம் சான்ஸே இல்ல. இந்த இடத்த சொன்ன உடனே இது சூப்பரா இருக்கும், போய் சாப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். அவ்வளவு டேஸ்டா இருந்தது. அண்ணா நகர் பக்கம்லாம் வந்து பியோர் வெஜ் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு புலம்பிட்டே சுத்திட்டு இருக்காங்க. இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய். இங்க வேணான்னு சொன்னாலும் வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும்.